வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்குள் பிரியமாயிருப்பதாக. இறைவனும் நானும் மட்டுமே வாழ்ந்த நாட்கள் ஆசீர்வாதமான நாட்கள். அந்நாட்களில் என் மனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த கவலையுமே இல்லை. ரொம்ப பெருமிதமாயிருந்தது. இறைவனும் நானும் என்னும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் யூடியூபில் பதிவிட்டேன். திடீரென்று ஒரு நாள் என் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் சந்தித்தேன். கர்த்தரை நோக்கி கதறினேன். கர்த்தரின் காதுகள் என் புலம்பலை கேட்டது. என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினார். பயந்து பயந்து வாழ்ந்த காலங்களில் என் கையை பிடித்து கடந்து போக செய்தார். தேவனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். தேவா, தேவாதி தேவா, என்னை பூமிக்கு வாழ அனுப்பியவரும் நீரே. சோதனைகளை அனுபவிக்க அனுமதித்தவரும் நீரே. பாடுகளிலிருந்து என்னை விடுவித்தவரும் நீரே. யார் என்னை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆறுதல் அளித்தவரும் நீரே. கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான் என்று என்னை வாழ வைப்பவரும் நீரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று எச்சரித்தவரும் நீரே. யுத்தம் என்னுடையது, ஜெயத்தை உன் கைகளில் கொடுத்து விட்டேன் என்று ஆறுதல் அளித்தவரும் நீரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கூறியவர் நீரே. என் கணவரை இழந்து எல்லா சோகங்களையும் எனக்குள்ளேயே புதைத்து தவித்து நின்ற என்னை திரும்பவும் வாழ்க்கையில் ஓட வைத்தவர் நீரே. என் அத்தியாயம் முடிந்து விட்டது என்று நானே நினைத்த போது புது அத்தியாயம் உனக்கு இருக்கிறது. புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கை உன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோடு இருக்கிறது என்று நம்பிக்கை அளித்தவர் நீரே. உன்னோடைய வழக்காடினவர்களை போராடியவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று என்னை அரவணைத்தவரும் நீரே. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய் என்று ஆசீர்வதித்தவர் நீரே. உன் ஜெபம் உன் வீட்டிற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொன்னவரும் நீரே. உன் கைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரும் நீரே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். என் ஆயுசு முடிவு பரியந்தம் உண்மையாய் வாழ்ந்து உம்மோடு சேர்ந்து எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க செய்து முடிப்பேன். ஆமேன்.